இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அதிகம் என சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் புதிய கூட்டரங்கத்தை சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், தமிழகத்தில் H1N1 காய்ச்சல் பாதிப்பால் அச்சப்பட தேவையில்லை என்று கூறினார். ஒவ்வொரு ஆண்டும் H1N1 காய்ச்சல் பாதிப்பு இருப்பது வழக்கம்தான். ஆனால் காலநிலைக்கு ஏற்ப பாதிப்பு அதிகமாகும் என்று கூறினார். கடந்த ஆண்டு ஜனவரி மாதங்களில் அதிகமாக இருந்தது, ஆனால் இந்த ஆண்டு ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் அதிகரிக்க தொடங்கியுள்ளது என்று கூறினார். கடந்த ஆண்டு 1288 பேருக்கு இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு இருந்தது. இந்த ஆண்டு 1558 அதிகரித்துள்ளது. இருப்பினும் அச்சப்பட தேவையில்லை. பொதுமக்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறினார். முதலமைச்சர் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் அளவு 25 லட்சமாக அதிகரித்த நிலையில் அதற்கான தேதி அறிவிப்பு, நிதி அறிவிப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். இன்சூரன்ஸ் இந்த மாதிரி ஒர்க் ஆகாது. இப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துல இருந்து நம்ம 10 லட்சம் ஆக்குனா அப்படியே டபுள் த அமௌண்ட் ப்ரீமியம் நம்ம கட்ட மாட்டோம். ஏன்னா இப்போ இருக்கிறதுலே நம்ம 5 லட்சம் வரைக்கும் அந்த நம்ம கிளைம் பண்ற பயனாளிகள் எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்கும். அதுனா நம்ம கிட்டத்தட்ட 1.45 கோடி குடும்பங்களுக்கு நம்ம இதை கவர் பண்ணியிருக்கோம். அதில் 5 லட்சம் வரைக்கும் கவர் பண்ணுற கிளைம் பண்ணுற ஃபேமிலிஸே கம்மியாக தான் இருக்குது. இன்னும் 25 லட்சம் வரைக்கும் கிளைம் பண்ணுற இது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அது என்ன தேவைப்படுமோ அதுக்கான நிதி நம்ம ஒதுக்கீடு பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இது அப்படியே நம்ம 5 லட்சத்துலேருந்து 25 ஆக்குறதுனால 5 மடங்கு ப்ரீமியம் கட்டுறோங்கிற மாதிரி வராது. இது நாள் வரையில் பார்த்தீங்கன்னா சென்ற ஆண்டு 1288 கேசஸ் இருந்தது. இந்த வருஷம் 1558 கேஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு சீசனல் ட்ரெண்ட் மாறி இருக்கு. சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரைக்கும் அதிகமான கேசஸ் இருக்குது. இப்போ இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா இப்போ மே, ஜூன், ஜூலையில் அதிகமாக இருக்குது. இது நாங்கள் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம். இது என்னன்னா இந்த அதிக அளவில் இந்த கேஸ் டயக்னோஸ் ஆனது ஒரு காரணம் என்னன்னா நம்ம நிறைய டெஸ்ட் பண்ணுறோம். நிறைய டெஸ்ட் ரொட்டீனாக நம்ம நிறைய கேசஸ்க்கு, சர்ஜரி கேசஸ்க்கும், கொஞ்சம் ஃபீவராக இருக்கிற கேஸுக்கும் நம்ம டெஸ்ட் அதிகமானதுனால நம்ம கேஸ் இருக்குது. நம்ம தொடர்ந்து கண்காணிச்சு தான் இருக்கோம். அதனால் பொதுமக்கள் ஒன்றும் அச்சப்பட தேவையில்லை.